முக்கியமாக இந்த படத்தில் என்ன கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சோம்னா, இந்த படம் எழுத ஆரம்பிக்கிறப்பவே ஹராஸ்மெண்ட், ஓகே ஹராஸ்மெண்ட்டுங்கிறப்ப ஹராஸ்மெண்ட் தான் நிறைய படங்களில் சொல்லிட்டு இருக்காங்களே, இதில் என்னத்தை இப்போ புதுசாக சொல்ல போகிறோம், ஹராஸ் பண்ணவங்களை என்ன பண்ண போகிறோம், அவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும், இந்த மாதிரி நிறைய பேசிட்டோம். பட் இதில் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, ஹராஸ்மெண்ட்டை தாண்டி அந்த பெண்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறத தான் பதிய வைக்கணும்னு நினச்சோம். அந்த வாழ்க்கையில் அவங்க படுற கஷ்டங்கள் தான் இப்போ வரைக்குமே ஹராஸ் பண்ண நாளை விட, அந்த ஒரு நாள் நடந்திருக்கும் இல்லையா, அந்த நாளை விட அதுக்கு அடுத்த ஒரு மாத காலம் தான் அவங்க மனசுல இருந்து நீங்காமல் இருக்குங்கிறத நிறைய பேர் சொல்லிட்டாங்க. இப்போ இந்த படம் வந்து எப்போ நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னா, இன்னைக்கு எனக்கு இன்ஸ்டாகிராம் மெசேஜஸ் எல்லாத்துலேயுமே இது மாதிரி எனக்கு ஒன்று நடந்துச்சு, எங்களுக்கு அந்த நாள் கூட மறந்து போச்சு, அதுக்கப்புறம் அந்த ஊரில் இருக்கிறது தான் எங்களுக்கு பெரிய கஷ்டமாக இருக்குன்னு எனக்கு நிறைய மெசேஜஸ் வந்துருச்சு. ஆதிபதற்கு நிறைய வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படியே சொல்கிறாங்க, நீங்கள் என்னோட பேரையே நீங்கள் உங்கள் ஸ்டோரியில் வைங்க பரவாயில்ல, இந்த மெசேஜ் அப்படியே நீங்கள் வைங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. தெரியட்டும், நான் இவ்வளோ நாள் தான் அதை யோசிக்காமல் இருந்தேன், இப்போ நான் இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு இப்படி ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் நல்லது தான் வைங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ நான் அவங்களோட நலன் கருதி தான் அதை பண்ணாமல் இருக்கமே வழியா, மற்றபடி அவங்களுக்கு இப்படி ஒரு பாதிப்பை பெண்களுக்கு கொடுக்குது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம். ஸோ அந்த சந்தோஷத்தை உங்ககிட்டையும் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ எல்லாருக்கும் நன்றி. நான் இதில் ஒர்க் பண்ணியிருந்த சின்ன சின்ன சொன்ன மாதிரி லைட்மேன்லேருந்து எல்லாருக்குமே இந்த வெற்றி போய் சேரணும். முக்கியமாக இந்த படத்தை ஒரு பெரிய அளவில் எடுத்து கொண்டு போய் சேர்த்த உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. ஸோ இந்த படத்தில் நான் ஒரு சிலர் விட்டுருப்பேன், நான் கொஞ்சம் பதட்டமாக இருக்கேன், அதனால் நான் விட்டுருப்பேன், அதனால் மன்னிச்சு. ரொம்ப நன்றி, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கணேஷ் சார், பகிரா சார், தம்பி முனிஷ்காந்த், அருமையாக பேசி வலியுறுத்தி கருத்தை வலியுறுத்திய ஆர்ட் டைரக்டர் அமரன் அவர்கள், கேமரன் மாதேஷ், வேணுகோபால், கார்த்திக்கு வந்து நான் தான் நன்றி சொல்லணும். சில படங்களில் ஊதியம் மாத்திரமே முக்கியம், ஏன்னா மாதமான இஎம்ஐ கட்டணும், அதனால் கூப்பிட்ட இடத்துக்கு போகணும், வேணான்னு புறக்கணிக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலைகளில் பெரும்பாலும் சினிமாக்காரர்கள் இருப்பதில்லை. அதில் நானும் ஒருத்தன், அதனால் கூப்பிட்ட இடத்துக்கெல்லாம் போயிட்டு தான் இருக்கணும். ஒரு சில படங்கள் கூப்பிடும்போது வந்து சில தான் வந்து டெலிஃபோனில் கதை கேட்கும்போது நமக்குள்ளார அந்த ஆவி பூடுற மாதிரி சில இயக்குநர்கள் விதைப்பாங்க. அவங்க புதிய டைரக்டராக பழைய டைரக்டராங்கிற கணக்கெல்லாம் வராது. அவங்களுக்குள்ள அந்த கதாபாத்திரம் என்னவா ஊறி இருக்கோ அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக வெளிப்படுத்துவாங்க. அப்படி தான் அந்த பிடி சார் கதை வந்து தம்பி அருணாச்சலம் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரினே வேல்ஸ் இன்டர்நேஷனலில் வந்து புது டைரக்டர் படம் பண்ணிடுச்சு, நெஞ்சமுண்டு நேர்மை உண்டு படம் பண்ண டைரக்டர் படம் பண்ணுறாரு, அவங்க எப்போ மீட் பண்ணாரு, அவர் மீட் பண்ண அவர் படம் ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு டைரக்டருக்கும் வேலை வந்து எப்படி மாறும்னே தெரியாது, ஃபோன்லேயே சொல்லுங்கண்ணே. ஒரு 20-25 நிமிஷத்தில் என்னோடய கதாபாத்திரம் அந்த சூழலை வந்து சொன்னார். நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது சாதாரணமாக கடந்து வந்த ஆண்பெண் உறவு முறைகள் இப்போ காலம் மாற 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 வெளிப்பாடுகள் வர வர ஒரு மாதிரி ஒரு பயமுறுத்தல் வெப்பு வருது. அந்த காலத்தில் அதெல்லாம் இல்லை. அப்படின்னா என்ன இருக்குன்னா, ரேப்பப் பண்ணிட்டோம்னு இல்லை, ஜாலியாக போயிடும். அதெல்லாம் செய்கிறதுக்கு மனசுக்குள்ள அத்துமீறி பேசினா கூட பிடிக்கிற பொண்ணுகிட்ட கூட ஒரு வார்த்தை அதிகமாக விட்டால் தப்பாக போயிருமோங்கிற ஒரு முன்ஜாக்கிரதை உணர்வோடு இருந்தது ஆண்கள் பெண்களுக்கு. அது ரெண்டுக்குமே அந்த வரையறை இருந்தது ஒரு காலகட்டத்தில். இப்போ வரும்போது வேற மாதிரி இருக்கும்போது ஒரு கையால் ஆகாத தகப்பனுடைய மனநிலையை வந்து எனக்கு வந்து விசுக்குன்னு உள்ளர இன்ஜெக்ட் பண்ணாருன்னு சொல்லணும் டைரக்டர். எப்போவாது தான் எனக்கு அந்த மாதிரி சில கதாபாத்திரங்கள் வந்து அந்த மாதிரி உள்ளர ஏறும். ஸோ படம் பூரா என்னென்னா, எங்கேயாவது எனக்கு என்ன பயம் வந்துச்சுன்னா, எப்போ பார்த்தாலும் வர நேரமெல்லாம் அழுதுருவோமோ. அது பழைய நடிகர்கள் ஒரு சித்தூர் நாகையான்னு வந்து ஒரு தெலுங்கு நடிகர் இருப்பார். அவர் படத்தில் செத்தா தான் கதையை ஆரம்பிக்கும். அவர் வந்து என்னன்னா இனிமேல் தான் கதை ஆரம்பிக்கின்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஆயிரமோன்னு எனக்கு ஒரு சின்ன பயம் இருந்துகிட்டே இருந்தது. பட் இந்த படத்தில் ரொம்ப முக்கியமாக இருந்ததுன்னா, இந்த தகப்பன் இந்த மாதிரியான குடும்பம் இந்த மாதிரியான எமோஷனை உள்ள வைக்கும்போது அதை கேள்வி பண்ணி போகிறதுக்கு இன்றைய சூழலில் இளைஞர்களால் அல்லது எல்லாராலையும் விரும்பப்படுகின்ற ஒரு ஹீரோ ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. அந்த ஹீரோவை மையப்படுத்தி தான் இந்த மாதிரி கதைகளை சொல்லணும். இல்லைன்னா தேட்டருக்கு ஆடியன்ஸ் வரமாட்டாங்க. அதுக்கான சூழ்நிலை. ஏன்னா அவனுக்கு 1008 சொந்த பிரச்சனை இருக்குது. தேட்டர்லேயே வந்து உட்காந்து இங்கே இருக்கிறதெல்லாம் கிளப்பி விட்டு போனோம்னா, ஏன்டா சாமி இது எதுக்கடா தேட்டருக்கு ஒரு 2 பாட்டு பார்த்தோமா, 2 சண்டை போட்டோமா, கொஞ்சம் பொழுதுபோக்கலன்னா தான் நீங்கள் எங்கேயும் வந்து படுத்துறீங்கடான்னு. அதையும் மீறி இந்த கதையை வந்து ஒரு இப்போ அதை வந்து அவரோட லைவ் ஷோ பார்த்ததுக்கப்புறம் எனக்கு வந்து மில்லியன் கணக்கில் வந்து அவருக்கு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அவர் வேறு மாதிரி அவர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. சினிமாவை தாண்டி அவருக்கு ஒரு இமேஜ் இருக்குது. அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து ரொம்ப கன்சர்னாக இந்த மாதிரி ஒரு எமோஷனுக்குள்ளே தன்னை வந்து பொருத்தி பார்த்துக்கிறதுக்காக முதல்ல ஹிப்ஹாப் பாதிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா ஒரு சீனியர் ஆக்டராக ஐ ஹேவ் டு ரெஸ்பெக்ட் யுவர் டிசிஷன் தம்பி. அது வந்து ரொம்ப ஷூட்டிங் டைமில் உங்களோட பிஹேவியர் வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சு. நன்றி செலுத்துகிற கூட்டம் அப்படிங்கிறனால இந்த கூட்டத்தோட நானும் சேர்ந்துட்டு நன்றி செலுத்திக்கிறேன் எல்லாத்துக்கும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் வந்து நன்றி முதல்ல வந்து
ஹீரோக்கு தான் சொல்லணும், ஹிப்ஹாப்வாதிக்கு. என்ன அப்படின்னா, அவர் நடிக்கிறதுக்கு ஒரு நல்ல கதை அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணுறதோடு நிறுத்திக்காமல், அந்த டைரக்டர் அவர் ஒரு கதை சொல்லும்போது இது ரொம்ப நல்லா வரும்னு ப்ரொடியூசர்கிட்ட போய் அதை சிபாரிசு பண்ணி அது மெனக்கெட்டு ஒரு நல்ல டைரக்டர் கொண்டு வரணும்னு நினச்சாருப்பார். அதுக்கு தான் அவருக்கு நன்றி சொல்லணும். அதுக்கப்புறம் ஒரு ஹீரோ வந்து சொல்லும்போது, இல்லை இந்த ஹீரோக்கிட்ட ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது, அவரும் ஒரு டைரக்டர்லாம் பண்ணியிருக்காரு, கதை எழுதியிருக்காருன்னு சொல்லிட்டு அதுக்கடுத்தியாக இப்போ இளவரசு சொல்லிட்டு போன மாதிரி அந்த மாதிரி கதையாக இருந்தால் கூட இது எல்லாத்துக்கும் அல்லவே அந்த கேரக்டர் இந்த படத்தில் ஒரு கேரக்டர் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கணேஷ் அவர்கள் வந்து அதை அக்செப்ட் பண்ணிட்டு பண்ணது அடுத்தபடியாக அவங்களுக்கு நன்றி சொல்லணும். அப்புறம் பாராட்ட வேண்டியது வந்து கார்த்திக் அவர்கள். என்னென்னா, இவர் சான்ஸ் வாங்கி கொடுத்து அவர் சான்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் கிடைச்சதை வந்து ரொம்ப பொறுப்பாக ரெஸ்பான்சிபிளாக வந்து அந்த படத்தை வந்து கதைவசனம் எழுதி பண்ணியிருக்காரு. அது வந்து தனக்கு கிடைச்ச ஒரு சந்தர்ப்பத்தை நல்லபடியாக பயன்படுத்திக்கிட்டாரு, கடுமையாக உழைச்சார் அப்படின்ட்டு அவருக்கு என்னுடைய பாராட்டை தெரிவிச்சுக்கிறேன். அவர் ஈரோட்டுக்காரருங்கிறது படம் ரிலீஸ்க்கு அப்புறம் தான் தெரிஞ்சிட்டு, நானும் ஈரோட்டில் பிறந்ததுனால வாசம் மட்டும் அதே மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு என்ன ஷூட்டிங் அப்பெல்லாம் கவனிச்சிக்கிட்டு இருந்தேன். சரி, அந்த சைடாக தான் இருக்கணும் அப்படின்ட்டு. அப்புறம் நான் பிறந்த ஊரில் தான் அவரும் பிறந்திருக்காரு அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது ஒரு கூடுதலான ஒரு சமாச்சாரமாக இருந்தது. சரி, நம்ம ஊர்லேருந்து ஒருத்தர் வந்து மறுபடியும் அவரும் வந்து வெற்றி கொடி நாட்டிட்டார் அப்படின்ட்டு. அப்புறம் இங்கே பேசும்போது இந்த தொகுத்து வழங்கின ஐஸ்வர்யா அதுக்கு பேசுறதுக்கு என்ன மேட்ரு இருக்குன்னே தெரியலையே, என்ன பேச போகுது அப்படின்னு சொல்லிட்டு இதை எல்லோரும் நன்றி சொல்லுவார்கள் அப்படி இப்படின்னு சொல்லி சுருக்கமாக முடிச்சுக்க போகுதுன்னு நினச்சா அவங்க பல விஷயங்களை சொன்னாங்க. படத்தை பற்றியெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து அது இந்த மெட்டீரியல் இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன், வரும்போது எழுதிக்கிட்டே உட்காந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க பேசும்போது பரவாயில்லையே விவரமாக பேசுகிறாங்க, நிறைய மேட்டர்லாம் ரெடி பண்ணிட்டான்னு. அப்புறம் இன்னொருத்தர் அவங்க பக்கத்துலேயே அந்த கடைசியில் உட்காந்து யாரோ ஒருத்தர் எழுதிட்டு இருந்தார், யாருன்னே தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தா ஆர்ட் அவரும் உட்காந்து என்னமோ நோட் பண்ணிகிட்டே இருக்காரு அப்படின்னு கவனித்தேன். அப்புறம் ஆர்ட் என்ன படம் சொன்னாங்க. அப்புறம் இப்போ பேசும்போது தான் கவனித்தேன் அவரும் நிறைய விஷயம் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சொல்லும்போது ஒரு விஷயம் சொன்னார், இந்த ரேப்பு அப்படி இப்படிங்கிறதெல்லாம் சொல்லி ஆண்கள் அப்படின்னே சொல்ல, அது தவிர்க்க முடியாத ஒரு சமாச்சாரம். இந்த ஆண்களுக்கு ஏதோ ஒரு ஈர்ப்பு இருந்துகிட்டே இருக்குங்க, அந்த ஜீன்ஸ்லேயே ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். பெண்கள்னாலே ஆண்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஈர்ப்பு அப்படிங்கிறது அதை ஆராய்ச்சி பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா இது சொல்லுன்னு சொன்னோம்னா பட்டினி சொல்லுன்னா லைனாக சொல்லுவான். நான் சொன்ன மாதிரி தமயந்தி சாவித்திரி அது இது நாராயணன் இப்படி ஏதாவது சொல்லிக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க. ஏகப்பட்டினி வருதுன்னா ஒரே ஒரு ஆள் தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க, வேறு யாருக்கும் சொல்லவே மாட்டீங்க. ஏன்னா பெருசாக சொல்கிறது இல்லையில்ல, ஒன்றா ஸ்ரீராமன் ஸ்ரீராமன். அதனால் அது ரேர் கேஸுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப ரேர் கேஸுன்னு நினைக்கிறேன். அதனால் அவர் சொல்லும்போது அந்த இன்னும் நிறையா விஷயங்கள் அவர் படிச்சிருக்காரு. காரணம் நேரம் கருதி கம்மியான விஷயங்கள் மட்டும் சொன்னார். பாக்யராஜ் சார் பேசும்போது சொன்னார், இந்த காலகட்டத்தில் நிறைய படங்கள் வந்து 2 நாள் கூட ஓட முடியறதில்ல. ஒரு வாரம் ஓடினா பரவாயில்ல, 2 வாரம் ஓடினா சக்ஸஸ்ஸு, 3 வாரம் ஓடினா மிகப்பெரிய ஹிட்டு. அந்த நிலைமைக்கு இன்றைக்கி வந்துருச்சு. அதுக்கு சார் சொன்ன மாதிரி நிறைய சேனல்ஸ், ஓடிடி இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்லாம் வந்ததுனால 50 நாள் எனக்கு கூட பிடி சார் படத்துக்கு 50வது நாள் கொண்டாடணுன்னு ரொம்ப ஆசை. பார்ப்போம் எவ்வளோ படம் நல்லா தான் போயிட்டுருக்கு. 50வது நாள் கொண்டாடுவோன்னு நினைக்கிறேன். அது நம்ம கையில் இல்லை. ஸோ அந்த மாதிரி 50வது நாள், 25வது நாள், 50வது நாள்லாம் வந்து இன்றைக்கி நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு இன்றைக்கு தமிழ் சினிமா இருக்குது. ஏன்னா 28வது நாள்லேயே வந்து அமேசான்லேயோ நெட்ஃப்ளிக்ஸ்லேயோ படத்தை போட்டுறாங்க. அதுக்கப்புறம் தியேட்டரில் எப்படி ஓடும்? ஓடாது. ஸோ 30 நாளுக்கு மேலே ஓடுறதுன்றது வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சு இந்த காலகட்டத்தில். அதையும் மீறி இன்றைக்கி பிடி சார் ரொம்ப நல்லாவே போயிட்டுருக்கு. நல்லா போகிறத விட எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா, எனக்கு இந்த படத்தில் வந்து நிறைய பேர் ஃபோன் பண்ணி ஒரு நல்ல படம் பார்த்தேன் அப்படின்னு என்கிட்ட பேசாதவங்கெல்லாம் கூட ஃபோன் பண்ணி
சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரியல பிரதர் ஹிப்ஹாப் ஆதி இன்னைக்கு காலையில் நான் இந்த வர்றதுக்கு முன்னாடி கேட்டேன், 12,25,00,000 இன்ன வரைக்கும் கலெக்ஷன் ஆகிருக்கு இந்த படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஒரு மிகப்பெரிய வெற்றி. ஆதி ப்ரோ அவர்களுக்கு இந்த படம் வந்து நிறைய வெற்றி படங்கள் அவர் கொடுத்துருக்காரு. பட் இருந்தாலும் ஒரு வெற்றியில் வந்து ஒரு திருப்தி இருக்கணும். அதுதான் எனக்கு ஒரு நல்ல படம் வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னலில் இருந்து கொடுத்துருக்கோம் அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சி. அதற்கு காரணம் கார்த்திக் இயக்குனர். நீங்கள் எல்லாரும் படம் பார்த்துருப்பீங்க. படத்தில் எந்த ஒரு சீன்லேயுமே எந்த ஒரு இதுலையுமே ஒரு தொய்வு இல்லாமல் அந்த ஸ்க்ரீன் ப்ளே ஆகட்டும், அந்த டைலாக் ஆகட்டும், அந்த கிளைமேக்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காரு. ஒரு சிறந்த ஒரு இயக்குனராக வர்றதுக்கு அவருக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னலே கொடுப்போம் அப்படின்றத இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்வதில் ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்த படமும் வேல்ஸ் இன்டர்நேஷ்னலில் பண்ணுறாருன்னு நான் ஏற்கனவே அறிவிச்சிருக்கேன். அதை மீண்டும் இங்கே வந்து இந்த நேரத்தில் சொல்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த படத்தில் நடித்த அனைவருமே ரொம்ப தத்ரூபமாக, அது கேப்டன் ஆஃப் த ஷிப்புன்னு சொல்கிறது வந்து டைரக்டர் தான் சொல்லுவோம். அந்த டைரக்டர்னால அந்த கேரக்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அஃப்கோர்ஸ் அவர் கேட்ட கேரக்டர்ஸ் எல்லாம் நாங்கள் கொடுத்தோம் ஆக்டர்ஸை. அதுவும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு தான். பட் அதனால் எனக்கு கூட பட்ஜெட் நிறைய ஏறிடுச்சுன்னு சொன்னேன். நான் டைரக்டருங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சொல்லிக்கிறதுக்கு இதுதான் இந்த மேடை தான் கரெக்டாக, நிறையெல்லாம் செலவு பண்ணாதீங்க, சிக்கனமாக படம் எடுங்க, நல்ல படம் எடுங்க அப்படின்றது தான் என்னுடைய வேண்டுகோள். இந்த படத்தை பற்றியும் இந்த படத்தில் வேலை செய்தவர்கள் பற்றியும் இந்த படத்தில் சம்மந்தப்பட்டவங்க பற்றி ஆல்ரெடி ஒவ்வொரு இடத்துலையும் 1000 முறை நாங்கள் திரும்ப திரும்ப ரொம்ப நம்பிக்கையோடு பேசியிருக்கோம். ஆனால் இந்த இடத்துல முதல்ல நான் என்னுடைய பேச்சை ஆரம்பிக்கும் பொழுது நன்றியிலேருந்து ஆரம்பிக்க விரும்புகிறேன். யாருக்கு நன்றி அப்படின்னா உங்களுக்கு வந்து, அதாவது ஒவ்வொரு பத்திரிகை நண்பருக்கும் மீடியாவில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப 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 நன்றி. ஏன்னா இது ரியாலிட்டியாக பார்த்துட்டு இருக்கிற எங்களுக்கு தெரியும் இந்த படத்தை நீங்கள் எப்படி கொண்டு போய் இதை சேர்த்துனீங்க அப்படிங்கிறதும். அதனால தான் இந்த படம் இன்றைக்கும் தொடர்ந்து, நேற்று கூட சில தேட்டரில் ஹவுஸ்ஃபுல், இந்த வீக்கெண்ட் வந்து இப்போ ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கு. தொடர்ந்து அடுத்த வீக்கெண்டும் நம்பிக்கையோடு இருக்காங்க, தேட்டரில் பேசுகிறப்ப நம்பிக்கையோடு இருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, அந்த முதல்ல ஒரு புஷ் பண்ணுறதுக்கு நாங்கள் பண்ணுற ப்ரொமோஷன் அது காரணமாக இருக்கலாம். ஆனால் அதை தாண்டி இந்த படம் வந்து ஒவ்வொருத்தரும் தேட்டருக்கு வந்து பார்க்கணும்னு நினைக்கிறதுக்கு நீங்கள் இந்த படத்தை பற்றி எழுதுனதும் இந்த படத்தை பற்றி விவாதித்ததும் நீங்கள் கொண்டு போய் சேர்த்ததும் தான் அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம். ஸோ அதனால் இந்த நன்றியை, இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு தாண்டி இந்த படம் போய் கொண்டு போய் சேர்ந்ததுக்கும் அந்த எல்லா நன்றியும் உங்களுக்கு நான் தெரிவித்து தான் என்னோட பேச்சை நான் தொடங்க விரும்புகிறேன். இந்த நன்றிகளை தாண்டி எனக்கும் இந்த படத்தை பற்றி நிறைய எல்லா விமர்சனங்களையும் படித்தேன், எல்லா விமர்சனங்களையும் பார்த்தேன். உங்கள் கருத்துக்கள் எல்லாமே உங்கள் பாராட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய கருத்துக்கள் அதில் இருந்துச்சு, அது எல்லாமே கேட்டேன். தொடர்ந்து உங்கள் கருத்துக்களை எடுத்துக்கொண்டு மேன்மேலும் என்னை மெருகேற்றி இன்னும் நல்ல படங்களில் நடித்து, இன்னும் நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து இன்னும் நல்லா நடிக்க முயற்சி பண்ணி தொடர்ந்து என்னுடைய நல்ல கலைப்படைப்புகளை கொடுக்க நான் முயற்சி செஞ்சுட்டே இருப்பேன். இப்போ என்னுடைய இந்த படத்தை பற்றி என்ன இந்த நன்றி, இதுக்கு முன்னாடி நிறைய இதில் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பேசினேன். ஆனால் இப்போ வந்து நன்றியை தெரிவிக்க வேண்டிய இடத்துல இருக்கேன். ஆல்ரெடி நான் ஃபர்ஸ்ட் இந்த படத்தை சொன்னப்பவே என்னுடைய ப்ரொடியூசரை பற்றி ஒவ்வொரு முறையும் நான் சொல்கிறப்ப இந்த படம் அவர் தயாரித்தது ரொம்ப முக்கியமான ஒரு டெசிஷன் இந்த படத்துக்கும் சரி. ஏன்னா அவர் கொடுக்குற இந்த படத்துக்கு அவர் கொடுக்குற ஒரு முத்திரைங்கிறது வந்து ஒரு கல்வியாளராக இருந்து கொண்டு இளவரசன் சொன்ன மாதிரி இந்த படத்தை அவர் எடுத்தது அப்படிங்கிறது வந்து இதை நான் ஆல்ரெடி ஒவ்வொரு ப்ரெஸ் மீட்டில் எல்லா இடத்துலையும் சொன்னேன். இப்போ அது தெளிவாக வந்து எல்லாமே அது படம் பார்த்தனால உங்களுக்கும் அது புரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கு வந்து அப்போ இருந்தே நான் சல்யூட் அடிச்சுட்டு இருக்கேன். மீண்டும் ஒரு முறை சல்யூட், மீண்டும் ஒரு முறை நன்றி. இந்த படம் இவ்வளோ பெருசாக எல்லா இடத்துலையும் போய் சேர்ந்ததுக்கு ஒரு முக்கிய காரணம். இன்னொன்று, அவரை பற்றி நான் ஒரு விஷயம் இந்த இடத்துல நான் சொல்லணும். இந்த படம் வந்து லாபகரமான படம்ங்கிறது நான் ஒரு 3 நாள் முன்னாடி சந்தித்தோம் எல்லாரும். இப்போ லாபகரமான படம் அப்படிங்கிறதுல அவர் சந்தோஷமாக அவர் பகிர்ந்துக்கிட்டாரு, சந்தோஷம். அப்போ நான் ஒரு விஷயம் அவர்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். இது மாதிரி இந்த கார்த்தி ஒரு மீம்லாம் காமிச்சு அவர் டெய்லியும் எனக்கு அனுப்பிச்சிட்டே இருப்பார், ஆயிரக்கணக்கான மெசேஜ் அனுப்புவார் டெய்லியும். அதில் வந்து ஒரு மில்லில்
அது 2 ஷோ போட்டாங்க இல்லையா, ஒரு மில்லில் அவங்க ஒர்க்கர்ஸ் லேடி ஃபுல்லாக விமன் இருக்கிற இது போல் விமன் ஒர்க் பண்ணுற மில்லில் கத்தி. ஸோ அவங்க அந்த லேடிஸ் ஷோ வந்து 2 ஷோ வந்து அவங்க ஒர்க்கர்ஸுக்கெலாம் போட்டாங்கங்கிறது அது ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சுன்னு சொல்லி கார்த்திக் எடுத்து காமிச்சாரு. அதை நான் ப்ரொடியூசர் கிட்ட ஷேர் பண்ணேன், நான் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி. அவர் அந்த இது லாபகரமான படம்ங்கிறதுக்கு எவ்வளோ ரியாக்ஷன் காமிச்சாரோ அதை விட ஒரு 10 மடங்கு இதில் ஹாப்பி ஆனார். ஸோ அந்த படம் வந்து சொசைட்டியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குங்கிறப்ப அவருக்கு கிடைக்கிற அந்த ஹை வந்து எனக்கு உண்மையிலே பயங்கர அப்படியாப்பா அப்படின்னு அவர் அவ்வளோ எக்ஸைட் ஆனது வந்து எனக்கு உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒரு நல்ல படைப்பை கொடுத்து அந்த படைப்பு மக்களை போய் சேரும் பொழுது அதில் கண்டிப்பா பொருளாக ரொம்ப முக்கியம்தான். ஆனால் அதை தாண்டி அந்த படைப்பு எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுங்கிறதுலேருந்து ஒரு சந்தோஷம் கிடைக்கிற ஒரு 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 நல்ல ஒரு அவர்கிட்ட அந்த பண்பை பார்த்து நானே வந்து ரொம்ப அது அப்பவே அவர்கிட்ட ஆனா என்னன்னா இதுக்கு பயங்கர எக்ஸைட் ஆகுறீங்கன்னா இதுக்கு தானேப்பா நம்ம படம் எடுக்கிறோம் அப்படின்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்ல அவர் சொன்னப்ப எனக்கு அவ்வளோ த்ரில்டா இருந்துச்சு. ப்ரொடியூசர் என்பதை தாண்டி அவரை வந்து கொஞ்ச நாளா நான் அவர் கூட ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்காரு. அவர் அன்னைக்கு நான் அவர் கூட எல்லாரும் வரதுக்கு முன்னாடியே ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே போயிட்டு அவர் ரூம்ல வாப்பா இங்க உட்காருன்னாரு. அப்ப சொன்னேன், ஆனா பயங்கர மாசா இருக்கணும் அவங்கள பார்க்க அப்படின்னு. ஒரு 4 பேர் வராங்க, இது பண்றாங்க, கையெழுத்து போடுறாரு. இதுல வந்து இன்னொரு விஷயம் நடந்துச்சு. எனக்கு ஒரு தெரிந்த ஒருத்தர் வந்து ஒரு இந்த மாதிரி அவங்க கல்லூரியில சேரணுங்கிறதுக்காக ஒரு இது கொடுத்துருந்தாங்க, உனக்கு சாரை தெரிஞ்சா நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஹெல்ப்பா கொடுங்கன்னான நான் கொண்டு போய் அந்த எனக்கு வந்து ஆனா என்னன்னா ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் அப்படின்னு கொடுக்குறப்ப அவர் கொடுத்தோன்னே என் கூட வேலை செஞ்சா அது கண்டிப்பா கேட்க தான் செய்வாங்க அப்படின்னு உடனே அங்கேயே எடுத்து பார்த்து உடனே ஒரு பிஏ கூப்பிட்டு இது எப்படி ப்ராசஸ் பண்றது, இது யார்கிட்ட சொல்லுங்க. எனக்கு வந்து பயங்கர ஷாக்கிங்கா இருந்துச்சு. இங்க ஒரு கையெழுத்து போறாரு, அங்க ஒரு கையெழுத்து போறாரு, இப்படி போறாரு, அந்த பேப்பர் வாங்குறாரு, அப்புறம் திரும்ப ஃபாலோ பண்றாரு. அது என்னாச்சு? அப்புறம் அவர் வந்து அந்த பிஏ வந்து சொல்றாரு, ஆல்ரெடி இது வந்து வந்திருக்கு, இந்த நம்ம ரிக்வெஸ்ட் வந்திருக்கு சார், இதை ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம், அது என்னன்னு பார்த்தா உங்களுக்கு ஃபாலோ அப் பண்ணுங்க என்னன்னு அப்படின்னு. அது எனக்கு வந்து ரொம்ப பயங்கர இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு. அந்த இவரை பார்க்குறப்ப அருகில் இருந்து பார்க்கும் பொழுது ஒரு ஆண்டர்பிரனராகவும் சரி, ஒரு கல்வியாளராகவும் சரி, ஒரு தயாரிப்பாளராகவும் சரி, ஒரு மனிதராகவும் சரி, ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு பர்சனாலிட்டியா இருக்காரு. இப்போ உங்க கூட படம் பண்றது மட்டும் அது வந்து ஒரு சின்ன விஷயம் தான். உங்களை தொடர்ந்து சும்மா உங்க கூட ஒரு ஃப்ரீ டைம் கிடைச்சா கூட எனக்கு போதும். உங்ககிட்ட இருந்து கத்துக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருக்கீங்க நீங்க. ஸோ அதுக்கு உங்களுக்கு ஒரு நன்றி.